தொடர்ந்து அவருக்காய் நம்மளை சாட்சியாய் கர்த்தர் எடுக்க போகிறார். ஆமென். சபையில நல்ல உற்சாகத்தோட நம்ம கர்த்தரை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். முடித்தோட நமக்கு சாட்சிகள், நம்மளுடைய மிஷன் டீம் சாட்சி வார்த்தைகள் ஜெபம் மத்தியில் ஊழியம் செய்வார்கள். ஸோ நல்லா என்ன சொல்ல, ஒரு ஆயுதத்தோட அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், ஆயுதத்தோட இருப்போம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நீ நிரப்பி ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். நம்முடைய கண்கள் மூடி ஜெபி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த நாளில் நம்ம திருச்சபை ரேச்சல் நம்மள துதி ஆராதனை நடத்துவோம். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாட்சிமை நிறைந்தவர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நமக்காக வைத்திருந்த அந்த அழகான ஒரு gift நம் மனிதர்களுக்கு
ஆவியால் நிரப்பப்பட்டது எத்தனை மகிமை. Father, we thank you for your spirit. இந்த நாளை தொடர்ந்து நிரப்பி நடந்த போவது காய்கிறது. Oh, hallelujah, hallelujah. மேலான காரியங்கள் செய்வது வழி நடத்தும் தகப்பனே, ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து சுவாமி அந்த வேளையில் உங்க சமூகத்தில் எங்களுடைய ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு ஊழியர்களும் நீங்க பொறுப்படுத்துங்க. வந்திருக்கிற யாவரும் இன்னைக்கு ஒரு புது அனுபவம், பெந்தெகோஸ்தின் அனுபவத்தை பெற்றுக் கொள்வார்களா, சாட்சிகளாக எழும்புவார்களா, பட்டணத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அவர்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாக. ஆராதனைக்கு வந்த யாவரும் மேலும் பரிசுத்த ஆவியின் பிரசன்னம், சமாதானத்தின் ஆவியின் பிரசன்னம் இருந்து நடத்தணும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு கரவொலி கொடுப்போமா, நல்ல பலமா. ஹல்லேலூயா, கம் ஆன் சே ஹல்லேலூயா, ஆமென். சரி, அப்படியே உட்காருங்க. இன்னைக்கு நம்ம மத்தியில் நம்மளுடைய மிஷன் டீம் வந்து அடுத்தது அவங்களுடைய காரியங்கள் செய்வார்கள். கம் வெல்கம் தேம். நல்ல கரங்களை தட்டி அவங்கள வரைப்போம். கம் சிஸ்டர் எம்சி வாங்க. ஆல்ரைட். Praise the Lord. Praise the Lord. சத்தமே கேட்கலையே. Praise the Lord. ஓகே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்க யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஓகே, கிரேஸ் காஜாங், கிரேஸ் கசுமாலேருந்து எங்களோட க்ரீட்டிங்ஸ், எங்களோட வாழ்த்துக்கள் உங்கள் சபைக்கு. தேங்க்யூ பாஸ்டர் ஜோஷ்வா அண்ட் இந்த சபை. உங்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றி ஃபார் ஹேவிங் அஸ் டுடே. இந்த 3 நாள் ஊழியம் உங்களோடு கூட சேர்ந்து செய்ததில் ரொம்ப சந்தோஷம். ப்ரைஸ் காட். ஸோ இன்றைக்கி கூட உங்களிடத்துல உங்களுக்காக ஊழியம் செய்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். ஸோ எங்கள் மத்தியிலிருந்து 2 சாட்சிகள் இருக்குது. ஸோ மொத சாட்சியாக சிஸ்டர் மாலதியை கரங்களை தட்டி வரவேற்போமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை பற்றி சொல்லணும்னா நிறையா இருக்கும். நம்மளுக்கு நிறைய அற்புதங்கள் அவர் செஞ்சுருக்காரு. பட் எனக்கு வந்து இப்போ போன வருஷம் 10ஆம் மாதம் நடந்தது நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்காக. என்னோடய பையன் வந்து அவருக்கு வயசு வந்து 15 வயசு. ஓகே, அவருக்கு வந்து அந்த 10ஆம் மாதம் முடிஞ்ச 10ஆம் மாதத்தில் வந்து டெங்கி காய்ச்சல். அவருக்கு டெங்கி காய்ச்சல் வந்துருச்சு. அதாவது சனிக்கிழமை டெங்கி காய்ச்சல். அப்போ நான் நார்மல் கிளினிக் கூப்பிட்டு போயிட்டேன். ஓகே, ஒன்றும் இல்லை சொல்லி அனுப்பிட்டாங்க. சண்டேவும் என்ன பண்ணேன், நான் கலைச்சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் கிளினிக் கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே சொல்லிட்டாங்க அவருக்கு டெங்கின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், மருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஓகே, அப்போ சொன்னாங்க திங்கக்கிழமை நீ போயிட்டு ரத்தம் எடு அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ நான் கிளினிக்கை சேர்த்தேன். அப்போ நான் அங்கே போயிருந்தப்ப அவங்க சொல்லிட்டாங்க, நீயும் அவன் ரத்தம் ரொம்ப தெருவாக இருக்குது, நீ எதுக்கு இப்படி வச்சுருக்க அப்படி சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு காஞ்சாங் ஹாஸ்பிட்டலில் அவர் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கார் அப்படி சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி இங்கேருந்து காஞ்சாங் கொண்டு போயிட்டாங்க அவரை. ஓகே, அவங்க டாக்டர் பாட்டுக்கு அது இதுன்னு செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு எந்த டீட்டெயிலும் சொல்லலை. ஓகே, அப்படியே அங்கே போனாங்க. அங்கே வந்து நான் நினைக்கிறேன் மத்தியானம் 1 மணிக்கு அப்படி இல்லை 12 மணிக்கு இந்த மாதிரி போயிருப்பேன். பட் அவரை வந்து வாட் மாசோ பண்ணணும் அப்படின்னு நைட்டு சொன்னாங்க. ஒரு 8 மணிக்கு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, அப்படி சொல்லிட்டு அவரையும் நான் வாட்டில் மண்டே நாங்கள் வாட் மாசோ பண்ணிட்டோம். அப்போ பண்ணிட்டோன்னே டாக்டருக்கு இடத்துக்கு வெறும் ரத்தம் மட்டும்தான் அவருக்கு திக்காக இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. மற்ற எந்த டீட்டெயிலும் சொல்லலை, ரத்தம் கட்டியாக இருக்குது அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, திங்கக்கிழமை போச்சு. நாங்களும் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சர்ச்சிலேருந்து எல்லோரும் வந்து ப்ரே பண்ணுறாங்க. ஓகே, செவ்வாய்க்கிழமை போய் கேட்குறேன், மறுபடியும் அதே தான் சொன்னாங்க. லேசாக திக்காக இருக்குது ரத்தம் அப்படி சொல்லிட்டாங்க. அவரை தனியாக நார்மல் வாட்டு தான் கீழே இருக்கும், அதில் கொண்டு வச்சுருந்தாங்க. அப்போ புதன்கிழமை ஆயிடுச்சு. நான் 1 மணிக்கு அவரை 12 மணிக்கு போக போகிறேன் பார்க்க. எனக்கு காலையிலேயே ஃபோன் அடித்து சொன்னார், அம்மா என்னை இந்த வாட்டில் இல்லை இன்னொரு வாட்டுக்கு மாற்றிட்டாங்க அப்படி சொன்னாங்க.
நான் நினச்சினேன் ஓகே நல்லா ஆயிடுச்சு போல், நார்மல் வார்டுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நினச்சிக்கிட்டு நான் போயிட்டு பார்க்குறேன், அவரை சுற்றி எல்லாம் டாக்டர் நிற்கிறாங்க. அது வந்து சிசியூன்னு சொல்லுவாங்க, அங்கே ஐசியூக்கு முன்னுக்கு உள்ளதுன்னு நினைக்கிறேன். அந்த பீலேக்குள்ளே அவரை வச்சுருக்காங்க. சுற்றி டாக்டருங்கெல்லாம் நிற்கிறாங்க. நான் விசிட் கூட அவரை பண்ண முடியல, என்னை இங்கே வச்சுருக்காங்க. பட் அந்த சூழ்நிலையில் நான் பார்க்குறேன், என்னை வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த டைமில் கூட நான் போய்ட்டு அந்த டாக்டர்கிட்ட கேட்குறேன், என்ன பிரச்சனை என் பையனுக்கு அப்படி கேட்குறேன். இல்லை, அவர் ரத்தம் இப்படி கொஞ்சம் திக்காக இருக்குது, ஆனால் விட இப்போ பெட்டர் அப்படி சொல்லிட்டாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நானும் ஒரு 2 மணிக்கு விசிட்டிங் முடிஞ்சிருச்சு. சாப்பாடெலாம் ஊட்டிட்டு நான் போயிட்டேன் பாருங்க. 4 மணிக்கு மேலே மறுபடியும் அவரை பார்க்க போகிறேன். அந்த வாசலில் நான் காலை எடுத்து வைக்கிறேன். டாக்டர் கால் பண்ணுறாங்க, என் பையன் வந்து நான் ஐசியூ கொண்டு போகிறேன், முடியாது, அவர் கை காலில் சில்லுன்னு ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், நில்லுங்க நான் வரேன் அப்படி சொல்கிறேன். நான் மேலே போகிறேன், எதுவுமே செய்ய முடியல என்னால். அவரை விறுவிறுன்னு பேம்பஸ் வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. எடுத்து வந்து நான் கொடுத்துட்டேன், போட்டுட்டாங்க, எல்லாம் போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஐசியூ இழுத்துட்டு போயிட்டாங்க, அவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நாங்களும் போகிறோம், நானும் வீட்டுக்காரும் போகிறோம். எதுவுமே சொல்லலை, உள்ளுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஒரு 4 மணிக்கு மேலே கொண்டு போயிட்டாங்க. ஓகே, நானும் அவரும் வெளியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம், என்ன சொல்கிறாங்க டாக்டர் அப்படின்னு பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அவங்க சொன்னாங்க, டாக்டர் வந்து 6:30 மணிக்கு இல்லை 7 மணிக்கு மேலே தான், ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அவங்களோட டீட்டெயில் சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டாங்க ஐசியூவில். அப்போ என்னை வந்து ஒரு 7 மணிக்கு 6:30 மணிக்கு மேலே உள்ளே கூப்பிட்டாங்க. நானும் என் வீட்டுக்காரரும் உள்ளே போனோம். ஐசியூனா இப்படி பையனை படுக்க வச்சுருப்பாங்க, டாக்டர் முன்னிக்கே உட்காந்துருப்பாங்க, நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லாமே பூட்டிட்டாங்க அவருக்கு. ஆனால் அவர் பார்க்க என்ன இப்போ நார்மலாக தான் இருப்பார். பட் அவர் உள்ளுக்குள்ள கண்டிஷன் வந்து ரொம்ப இதாகிடுச்சு, லோவாகிடுச்சு. அப்போ நான் போய்ட்டு டாக்டர்கிட்ட கேட்குறேன், அவருக்கு என்ன பிரச்சனை ஏன் அப்படின்னு கேட்குறேன். டாக்டர் என்னை பார்த்து ஒரே வார்த்தை சொன்னாங்க, அப்படின்னு தான் கை காட்டினாங்க. தெரில எங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படின்ட்டு. அப்போ நான் சொல்கிறேன், இப்போ இதுக்கு என்ன செய்யுறது அப்படின்னு. எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது. அவருக்கு 24 மணி நேரம் நாங்கள் புதன்கிழமை உள்ள ஐசியூ கொண்டு போனாங்க. மறுநாள் 6 மணி வரைக்கும் டைம் சொல்லியிருந்தாங்க. எங்களால் எதுவும் சொல்ல முடியாது, அவருக்கு எப்போ வேணாலும் எது வேணாலும் ஆகலாம் அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், எங்களால் முடியல. நானும் என் வீட்டுக்காரன் வெளியே வந்துட்டோம். நான் அழுவல, ஆனால் ஒரு பயம் இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன் கண்டினியூவாக. அப்போ என் வீட்டுக்காரால் அழுவ வச்சு தாங்க முடியல, அவர் அழுதுகிட்டே இருந்தார் வெளியில். ஏன்னா டாக்டர் வந்து இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி கையை இப்படி தான் காட்டினாங்க, தெரியாது எதுவும் சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன செய்யுது, ஓகே ப்ரேயில் தான் இப்போ வீட்டுக்காட்டி சொன்னேன், விடு ஆண்டவர் பார்த்துப்பாரு அப்படி சொல்லிட்டு நான் விட்டுட்டோம். அப்புறம் என்ன பண்ணோம், சர்ச்சில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாமே அந்த ஐசியூ பக்கத்தில் வந்து அவருக்காக ப்ரே பண்ணாங்க. நாங்களும் ப்ரே பண்ணோம். மிலே ஆண்டவர் வந்து ஒரு பெரியவர். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த புதன்கிழமை நைட்டு வந்து வெனஸ்டே ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ். நானும் என் வீட்டுக்காரன் நான் காடி எடுத்துகிட்டு போகிறேன் வீட்டுக்கு. ஏன்னா அங்கிட்ட 7 மணி வரைக்கும் தான் அவரை பார்க்க முடியாது, அதுக்குன்னு வீட்டுக்கு போயிடணும். அப்போ நான் என் வீட்டுக்காரர் சொன்னேன், பரவாயில்ல நான் இன்னைக்கு ப்ரேயரு நான் போயிட்டு கலந்துட்டு வரேன் அப்படின்னு. வரேன்னா வாங்க அப்படின்னு. நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டு சின்ன பையனை கூட்டிக்கிட்டு வந்துட்டாரு. அன்னைக்கு வந்து ஆண்டவர் சொன்னார் பாருங்க, அன்னைக்கு தான் ஐசியூ கொண்டு போனாங்க. அன்னைக்கு தான் நானும் வெனஸ்டே ப்ரேயருக்கு போயிட்டேன். அன்னைக்கு பாஸ்டர் மூலியமா ஆண்டவர் சொன்னாரு, அங்க ஒரு பெரிய விடுதலை அவனுக்கு வந்துருச்சு, சுகம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னாரு. ஓகே, நாங்க ரிசீவ் பண்ணோம். ஆனா இருந்தாலும் ஒரு தாயின்ற ஒரு மனுஷன் உலகத்துல வாழ்றதுனால அந்த பயம் எனக்குள்ள அதிகமா இருக்கும். அப்ப ஏன்னா அவனோட எந்த டீட்டெயிலும் எங்களால கேட்க முடியாது, எப்படி இருக்கா எதுவும் கேட்க, மறுநாள் போனாதான் எனக்கு தெரியும். நம்பிக்கை இருக்கு, ஆனா ஒரு பயம் எனக்குள்ள. காலையில நான் போகணும், ஐயோ அங்கே போனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரியாமல் எனக்கு இந்த உடம்புலாம் அப்படியே ஆடுது, என்னால் காடி ஓட்ட முடியல. என் வீட்டுக்காட்ட சொன்னேன், நீ காடி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டேன், லீவ் எடுக்க சொல்லிட்டேன். பரவாயில்ல வாங்கன்னு 2 பேரும் போகிறோம். அந்த காட்டு அக்கா வந்து என்ன சொல்கிறாங்க, உன் பையனை நீங்கள் வாட்டுக்கு மாற்றிடுவாங்க அப்படின்னு. அப்போ எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்க, ஒரே நாள் அவன் ஐசியூல ஆண்டவர் அப்படியாக நார்மல் வாட்டுக்கு மாற்றிட்டாரு. அப்படியாப்பட்ட ஆண்டவரை நம்ம வணங்குறோம். உண்மையிலே சொல்கிறேன், காட் இஸ் கிரேட். யா, எனக்கு செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கும் செய்வாரு. யா எஸ், நன்றி ஏசப்பாக்கு. கரங்களை தட்டி ஆண்டவர் நாம் தான் மகிமைப்படுத்துவோமா. எவ்வளோ பெரிய ஆண்டவர்ல மரண படுக்கையில் இருந்தாலும் நொடி பொழுதில் தூக்கி எடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஸோ அடுத்த டெஸ்டிமனி எங்கள் சபையில் இந்த ஆன்ட்டி ஆஷா. கரங்களை தட்டி வரவேற்போமா. Praise the Lord.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாட்சினா நிறைய சாட்சி இருக்கும். இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதே பெரிய சாட்சி தான். ஓகே, நான் வந்து ஆக்சுவலி எனக்கு 2 பிள்ளைங்க. அதில் என்னோடய சன் இங்கே வந்திருக்காரு. நாங்கள் வந்து பஸ் போகலாம், அதாவது ஸ்கூல் பிள்ளைங்களை நான் எடுத்துகிட்டு இருந்தேன் முன்ன, இப்போ இல்லை முன்ன. ஓகே, ஆஃப்டர் கோவிட் எல்லாம் முடிஞ்சு. ஸோ முன்ன நான் எடுத்துகிட்டு இருந்தோம் 3 வேன் அந்த மாதிரிலாம் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். கோவிட் பிறகு அதை எங்களால் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா நிறைய லீவு நிறைய எல்லாம். ஸோ ஜஸ்ட் லாக் இட். 3 வேன் எல்லாம் அப்படியே போயிடுச்சு. பட் என் தேவன் எங்களை கைவிடலை. இன்ன வரைக்கும் எங்களை நடத்தி கொண்டு தான் வர்றாரு. லாஸ்ட் இயர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு. என்ன மாதிரி வேலைன்னா, ஒரு தடிக்கால வேலை செய்கிறேன். பட் நார்மல் தடிக்கால, ஸ்பெஷல் நீட் தடிக்கா. ஓகேயா? ஸோ நம்மலாம் வந்து ஒரு நார்மல் பையன் ஒரு கேர்ளை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அம்மாவா இல்லையா? ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க, துருன்னு இருக்க மாட்டான் இப்படி அப்படின்ட்டு. பட் நாங்கள் பார்க்குறது வந்து ஸ்பெஷல் நீட்னா நிறைய கேட்டகரியில் இருக்காங்க. இட்ஸ் நாட் ஈஸி, ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஆனால் எனக்கு ஏன்னு தெரியல, ஆண்டவர் எனக்கு அந்த வேலையை அங்கே வச்சு எனக்கு அந்த வேலையை பிடிக்க வச்சுட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வேலை. ஆனால் எல்லாருனாலையும் அந்த வேலையை செய்ய முடியாது. என் கூட ஒரு சிஸ்டர் இங்கே வேலை செய்கிறாங்க, பின்னால் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாருனாலையும் வேலை செய்ய முடியாது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வேலை. ஆண்டவர் அப்படியா என்னை அங்கே நடத்தி கொண்டு வர்றாரு. எங்களுக்குன்னு எங்களோட பிரின்சிபல் வந்து கிறிஸ்டியன் தான். நேற்று மிஷனுக்கு வரும்போது கூட எங்கள் 2 பேத்தையும் ரூமில் கூட்டிகிட்டு எங்களுக்கு ப்ரே பண்ணி எங்களை பிளஸ் பண்ணி அனுப்புனாங்க. எங்களுக்கு கொஞ்சத்தில் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு ஆண்டவர் எங்களை அங்கே வைத்திருக்கிறார். இன்னொன்று, ஒரு ப்ரேயர் டைமை வேறு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு 3 மணிலேருந்து 3:15 வரைக்கும் நாங்கள் ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்காரு. ஸோ ஆண்டோட அன்பு பாருங்கள். கோவிட் வந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ரகிள். நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரகிளில் தான் இருந்திருப்பாங்க, இன்கமில், ஃபைனான்ஷியலி எல்லாமே. பட் ஏசப்பா இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தார். இன்னொரு சாட்சி என்னன்னா, இந்த ஃபாஸ்டிங் நாட்களில் 40 days ஃபாஸ்டிங்கில் வந்து எங்கள் சர்ச் வந்து 21 நாள் சர்ச்சில் ப்ரேயருக்கு ஃபாஸ்டிங்கை வந்து நம்ம இது பண்ணணும். ஆனால் நான் வந்து அதுக்கு முன்னைக்கே 20 நாள் நான் ஃபாஸ்டிங் எடுத்தேன். பட் நான் நார்மல் ஃபாஸ்டிங் எடுத்தேன். ஆனால் நான் அப்புறம் ஆண்டோட ஒப்பு கொடுத்து நான் சொன்னேன், 21 நாள் சர்ச்சில் வந்து ப்ரேயருக்கு 21 நாளும் நான் சர்ச்சுக்கு போகணும், நான் ஃபாஸ்டிங் எடுக்கணும், ஃபுல் ஃபாஸ்டிங் எடுக்கணும்னு நான் ஆண்டோட்ட ஒப்பு கொடுத்தேன். ஆனால் நான் ஒப்பு கொடுத்த பிறகு அந்த வெள்ளிக்கிழமை வந்து எங்களுக்கு ஒரு கேசல் இருந்துச்சு. அந்த கேசலில் வந்து நாங்கள் தான் லீட் பண்ணணும். அந்த நாளில் வந்து நான் வேலைக்கு போயிட்டு அந்த ஹோல் டே வேலையில் இருக்கும் போது எனக்கு வந்து சும்மா நான் பாத்ரூமுக்கு போயிட்டு இருந்தேன். மறுநாள் வந்து ஃபாஸ்டிங் ஸ்டார்ட்டு, 21 நாள் ஃபுல் ஃபாஸ்டிங்கில் நான் போகணுன்ட்டு ஆண்டுகிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டேன். அந்த ஃப்ரைடே வந்து எங்களுக்கு கேசல் வந்து நான் தான் நடத்தணும். ஆனால் அந்த நாள் வந்து நான் வேலை செய்ய இடத்துல எனக்கு வந்து நான் சும்மா நான் பாத்ரூம் போயிட்டு இருந்தப்ப எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, இது சரியில்லையே, ஏதோ என்னோட சரீரம் ஏதோ எனக்கு செய்ய போதே அப்படின்னு சொல்லிட்டு. டைம் ஆக நான் வீட்டுக்கு போயிட்ட பிறகு நான் பாத்ரூம் போகிறேன். என்னோட யூரினில் ரத்தம் வந்துடுச்சு. ஸோ எனக்கு வலி தாங்க முடியல எனக்கு. ஸோ நான் பாஸ்டருக்கு கால் பண்ணி, பாஸ்டர் கண்டிப்பாக என்னால் இன்னைக்குள்ளே கேஸில் என்னால் நடத்த முடியாது, எனக்கு நீங்கள் பாஸ்டர் புஷ்பம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பாஸ்டர் டக்குன்னு கால் பண்ணினோன்னே பாஸ்டர் புஷ்பம் சொன்னாங்க, நான் ரெடியாக தான் இருக்கேன், வந்து ஏற்றிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னோட சன் கிட்ட சொல்லி என்னோட சன் வந்து அந்த கேசலுக்கு வந்து பாஸ்டர் புஷ்பம் வந்தாங்க. நான் வந்து என்னோட தாமாவில் இருக்கிறவங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன், ட்ரைவ் பண்ணுறேன். என்னால் ட்ரைவ் பண்ண கூட முடியல, அவ்வளோ வலி எனக்கு. நான் கேசலுக்கு போயிட்டோன்னே நேராக பாத்ரூமுக்கு தான் போனேன். இன்னும் ரொம்ப ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் எனக்கு என் மைண்டுக்கு எனக்கு போனதுச்சுன்னா, யோபுக்கு அவ்வளோ பிரச்சனை பிசாசு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார், நீ சோதிச்சு பாரு. ஸோ நான் வந்து அந்த இடத்துல நான் யோப்பா நான் வச்சேன். பிசாசு வந்து நீ ஆஷாவை சோதித்து பாரு, ஆஷா என்ன செய்து நீ பாரு அப்படின்ட்டு பேசியிருக்கலாம்ல. ஸோ நான் விட்டு கொடுக்கல. ஏன்னா யூரின் பிளட் போணுச்சுன்னா குவைட் சீரியஸ். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து கட்டி இருக்குது, யூரினரி ட்ராக்ல வந்து கல் இருக்குது. ஸோ அது ஒரு பயம் எடுத்துருச்சு எனக்கு. ஆனால் நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, நான் ஃபாஸ்டிங் எடுத்தே ஆகணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. பாஸ்டர் புஷ்பம் வந்து அன்னைக்கு நான் பாத்ரூம் போயிட்டு நான் பார்த்தேன். சொன்னேன், பாஸ்டர் தயவுசெய்து எனக்கு ஒன்றாவது ப்ரே பண்ணிடுங்க, என்னால் முடியல, என்னால் வலி தாங்க முடியும்னு சொல்லி நான் பாஸ்டர் புஷ்பம்கிட்ட சொல்லி எனக்கு ப்ரே பண்ணாங்க. ப்ரே பண்ணோன்னே அப்படியே எனக்கு அந்த வலி
அப்படியே குறைஞ்சிருச்சு எனக்கு. ஐ கேன் ஃபீல், என்னால் துதிக்க முடிஞ்சிச்சு, நல்லா எனக்கு உற்சாகம் வந்துருச்சு திருப்பி. அப்புறம் திருப்பி எல்லாம் முடிச்சிட்டோன்னே திருப்பி நான் பாத்ரூமுக்கு போகிறேன். திருப்பி எனக்கு பிளட் வந்துச்சு. ஆனால் நான் சொன்ன ஆண்டவர்கிட்ட, நான் ஸ்டில் ஃபாஸ்டிங் எடுக்க தான் போகிறேன், நான் வந்து பொருத்தினப்பட்டினா நான் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எங்கள் அம்மாட்ட சொன்ன பிறகு எங்கள் அம்மா என்னை ஏசுனாங்க, நீ ஒழுங்காக மரியாதையாக கிளினிக்கு போ, நீ கிளினிக்கு போனேன். ஆனால் கிளினிக்கு போனால் ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க, ஃபாஸ்டிங் எடுக்க முடியாதுன்ட்டு நான் போகல. அப்புறம் எங்கள் அம்மா என்னை ஏசி நான் மண்டே தான் நான் கிளினிக் போனேன். ஏன் நான் கிளினிக் போனேன்னா, நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறதுக்கு, கல் இருக்கா அந்த மாதிரி ஏதாவது செக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் போயிட்டோன்னே நான் டாக்டர்கிட்ட ஒன்றாவது சொன்ன வார்த்தை, டாக்டர் ப்ளீஸ் டோன்ட் ஸ்கோல் மீனு. அவன் கேட்டான், வா யூ வாண்ட் டு டெல் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன் என்னோடய சுச்சுவேஷன், இந்த மாதிரி யூரினில் ரத்தம் போணுச்சு, நான் வந்து வரல, 2-3 நாள் சென்று தான் இப்போ நான் உன்னை பார்க்க வரேன், எனக்கு நீ எக்ஸ்ரே எடுத்து பாரு, எனக்கு கல் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. நம்ம ஆண்டவருக்குன்னு நிற்கும் போது ஆண்டவர் நம்ம பக்கத்தில் தான் இருக்காரு. ஸோ நான் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது டாக்டர் சொன்னார், இல்லை உனக்கு ஒன்றுமே இல்லை, மேபி யூரினில் அழுக்கு, ஜஸ்ட் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாரு. அப்போ நான் சொன்னேன் டாக்டர்கிட்ட, நான் இந்த மாதிரி ஃபாஸ்டிங் எடுக்கிறேன், ஸோ என்னோட ஆன்டிபயோட்டிக் வந்து அதை எஃபெக்ட் பண்ணக்கூடாது, நோ நீ உன்னோட ஃபாஸ்டிங்கை நீ வந்து கண்டினியூ பண்ணு, யூ வில் பி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன அந்த நாள் 21 நாள் ஃபுல் ஃபாஸ்டிங்கை ஆண்டவர் எனக்கு நடத்தி கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளோ நல்லவர்ல நம்ம ஆண்டவர், நொடி பொழுது சுகமாக்கி தூக்கி எடுக்கிறவர். ஸோ அடுத்தபடியாக காஜாங் கிரேஸ் ஃபேமிலி உங்கள் எல்லாத்தையும் முன்பதாக அழைக்கிறோம். எங்களிடத்துலேருந்து ஒரு ஸ்பெஷல் சாங் உங்களுக்காக, உங்களை தட்டி கொடுக்கறதுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ். Yes, Raja. God
ஆக நம்ம ஆண்டவரோட வார்த்தைக்குள்ளார கடந்து போகிறோம். ஸோ பரலோக மன்னா நமக்காக காத்திருக்கிறது. இந்த பெந்தகோஸ்தே ஞாயிறு கண்டிப்பாக ஆண்டவர் உங்களோட கூட இடைப்படுவாராக. ஸோ நம்ம கரங்களை தட்டி பாஸ்டர் சாலமன் ஏரனை வரவேற்போமா? Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சந்தோஷமா இருக்கீங்க? கையை கொஞ்சம் அசைத்து காட்டலாமே. 2-3 பேர் சந்தோஷமா இருக்கிறவங்க அசைத்து காட்டுறீங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணுறீங்க? கையை வீட்டில் இருக்கிறதா இல்லை கொண்டு வந்திருக்கீங்களா? சரி, கை கொண்டு வந்தவங்க நல்லா அசைத்து பரலோகத்துக்கு நேராக நிறுத்தி இன்னைக்கு விட்னஸ் பண்ணணும். இன்னைக்கு ஏன் அப்படி விட்னஸ் பண்ணணும்னா, எல்லாரும் எல்லா இடத்துலையும் என்ன சொல்லுவாங்க? பரிசுத்த ஆவியானவர் வாங்க வாங்க. அதே நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா கைகளை உயர்த்தி, பரிசுத்த ஆவியானவரே ரொம்ப ஃபேட்ஃபுல்லாக இருக்கிறீங்களே, தேங்க்யூ. எத்தனை பேர் வாயை திறந்து சொல்ல ஆசைப்படுறீங்க இந்த மாலை வேளையில்? ஹல்லேலூயா. ஸோ ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்க நல்லா கைகளை உயர்த்தி இந்த கண்களை மூடி கொஞ்ச நேரம் கண்களை மூடி பரலோகத்துக்கு நேராக எஸ் 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 எஸ். இது ஒரு கனமான நேரம், முக்கியமான ஒரு நேரம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நேரம், மகிமையுள்ள ஒரு நேரம், தேவ மகிமையின் பிரசனத்தின் நேரம். அவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிறார். அளவில்லாம தேவனுடைய மகிமையின் பிரசனம் இந்த இடத்துல இருக்கிறது. ஆவின் அபிஷேகத்தை பெற்றவங்க சபை ஜனங்கள் நல்ல ஆவின நிறைந்து பேசுறது உங்களுடைய காதுக்கு கேட்கணும். ஆழத்தை திறக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுடைய ஆழத்தை நிரப்புகிறா, ஆழத்தை நிரப்புகிறா, ஆழத்தை நிரப்புகிறா. I speak glory in this place. Ramamagavanaada Ramashaladharaba Rigadharaba Harabaladharaba Rigaladharaba Rigadharaba. இப்பொழுதே உடைக்கக்கூடிய நேரம், இப்பொழுதே கட்டக்கூடிய நேரம். ரந்துஸ்டகதரபா ரியாதரபா. உயர பறக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. உயரத்தை தொடுக நேரம் வந்துவிட்டது. அன்பு சகோதரனே சகோதரியே, வாய்களை திறந்து பேச ஆரம்பிங்க. God is doing something supernatural, supernatural realmல ஏதோ நடந்து கொண்டு இருக்கிறது. ஹப்ரா காலதரபா ரியாதரபா ஷகதரபா ரியாதரபா ரிகதரபா ரியாதரபா லதரபா. நிறுத்தவன ஹஸபா ரபா லதரபா குரதரபா ஷகதரபா ரியாதரபா லிகதரபா ரியாதரபா ஷகதரபா ரியாதரபா ரிகலதரபா ரியாதரபா குரபலதரபா ரிகலதரபா ரிகலதரபா ஷகதரபா ரியாதரபா ரிகலதரபா ரியாதரபா குரபா ஷகதரபா ரியாதரபா ரிகலதரபா ரியாதரபா ருகதரபா ரியாதரபா ஷகதரபா ரியாதரபா லதரபா ரியாதரபா. ஓ ஜகதரபா ரியாதரபா குரதரபா ரியாதரபா. ஓ ஹல்லேலூயா. தேவனின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. என்னோட சேர்ந்து தேவனின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. இன்னொரு வார்த்தை வாய்களை திறந்துலாம். தேவனே மகிமை நம்ம எல்லாம் க்ளோரி மூடுதே. தேவனின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசனமே இறங்கியே வந்திடுதே. உம்
பிரசந்தேவ பிரசனமே தேவனின் நல்ல தூதர்கள் இந்த இடம் முழுவதும் தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நீ விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் தேவனின் நல்ல தூதர்கள் எல்லாரும் சேர்ந்து தெய்வனின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவனின் மகிமை மூடுதே. இப்போ வாயில திறந்த ரகபநாதன ஷதரபா ஹௌதரபலதரபா மகிமை மூடட்டும் மூடட்டும். உங்களுடைய ஃபேமிலியை மூடட்டும், உங்களுடைய ஊழியத்தை மூடட்டும், பாஸ்டர் ஃபேமிலியை மூடட்டும், வந்திருக்கிற எல்லாரையும் மூடட்டும். ஓ, ஒருத்தரை தப்பிடக்கூடாது. தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை. ஐ ஸ்பீக் glory 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 ராகா பாலா பாராகா மாடாதா டபா ஷகா துடமா டயமா ஹவடா ஷக்தலபா ரமா ரபா நூதா ரபா ஷகதா ரபா ரிவா லாதா ரபா ருகதா ரபா லபதுரா ஸ்டபதரா ஷக்தா ரபா ரியாதா ரபா ஹௌரியமஸரா. ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா. 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொந்த குமாரனை கொடுத்தீங்க. 33 வருஷத்துக்கு பிறகு அன்பு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. நன்றி. இந்த நேரத்தில், கனமான இந்த நேரத்தில், I love you, we love you, we thank you Holy Spirit. சேர்ந்து சொல்றீங்களா? We love you, we love you Holy Spirit, we thank you Holy Spirit. Hallelujah. நல்ல கைகளை தட்டி இயேசப்பா நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லா துதி கன மகிமை மக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, சத்தமோராமே சத்தமோராமே. ஹல்லேலூயா. நிச்சயமாக எல்லாருக்கும் தொடர்ந்து பிரசங்கிக்கிற ஒரு காரியம், இயேசு உங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்களுக்காக ஒரு ரட்சகர் இந்த உலகத்தில் பிறந்தார். அது நிமித்தம் தான் நன்மையோடு இந்த சீட்டில் வந்து உட்காந்துருக்கிறீங்க. இந்த இடத்த காட்டிலும் வெளியே பாதுகாப்பான இடம் எனக்கு தெரியல இருக்குமா என்று சொல்லி, ராஜாவுடைய பேலஸை காட்டிலும் இந்த இடம், this is the safest place. Come on somebody, put your hands together, bless the name of Jesus. ஏன் சேஃபஸ்ட் பிளேஸ் என்று சொன்னா, உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை ஏசப்பா கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. சொன்னாரு, நான் மறுபடியும் போகிறேன், நிச்சயமா நான் வருவேன், என்னோட கூட இருக்கிறீங்க. அவர் சொன்னாரு, வந்தார் இந்த பூமிக்கு ஒரு குழந்தையா வந்தாரு, உங்களை என்னையும் மீட்டு கொண்டாரு. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வேதனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, இன்னும் அடிமைத்தனத்தில் இருந்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ். இயேசு சுவாமி உங்களுக்காக பிறந்திருக்கிறார். ஏசப்பா உங்களை விடுவிக்க ரெடியா இருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு சுவாமி இப்போ எங்கே இருக்கிறாருன்னா, பிதாவின் வலது பரிசத்தில். நீங்களும் நானும் சோர்ந்து போயிடுவோம். எப்பொழுதும் எதில் சோர்ந்துருவோம்? நிச்சயமாக பாஸ்டர் நாங்கள்லாம் என்ன செய்வோனோ, ஒரு டைமும் ஜெவிங்க 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 அவங்கள பாஸ்டர் சொல்லிகிட்டே இருப்போம். பாஸ்டர் சொல்லுவாங்களா? ஆமாம், சிஸ்டர் ரேச்சல் தான் சொல்கிறாங்க, வேறு யாரும் சொல்லலை போலுக்கு. சரி, இங்கே இருக்கிறவங்க நீங்களும் என்னாச்சு சொன்னாங்களா? பாஸ்டர் முன்னாடி இருக்கிறவங்க என்ன சொன்னீங்க? பாஸ்டர் சொல்லுவாங்களா? கிரேஸ் காஜாங் உங்கள் பாஸ்டர் சொல்லுவாங்களா ஜெவிங்கன்னு சொல்லி?
என்ன எல்லாம் கிரேஸ் காஜா கூட சேர்ந்துட்டீங்க? ஆமாம், சரி. நீங்களும் நானும் எப்பவுமே ஜெபிக்கும் பொழுது என்ன செய்வோம்னா, ஒரு நன்மையை பிடிச்சிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். என்னன்னா, அந்த நன்மைக்காகவே ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். நான் சொல்கிறேன், நன்மையை பார்த்து ஜெபிச்சிங்கன்னா நன்மை நடக்குதோ இல்லையோ நம்ம சோர்ந்துருவோம். ஏன்னா நன்மை கிடச்சிருச்சுன்னா ரொம்ப கொண்டாட்டம், ஜெபத்தை மறந்துடுவோம். அடுத்தது நன்மை கிடைக்கலன்னா சோர்ந்துருவோம், 2 நாள் சோர்ந்துருவோம். ஆனால் நான் சொல்கிறேன், நன்மைக்காக ஜெபிக்கிறத காட்டிலும் நன்மை செய்கிறவரை தேடி பாருங்க, நிச்சயமாக அற்புதம் எப்பவுமே நடக்கும். தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். நன்மைக்காக ஜெபிக்கிற ஜனங்கள் வேணாங்க. ஐயா அம்மா நாங்களாம் எவ்வளோ பார்த்துட்டோம். பாஸ்டர் நான் ஜெபிக்கிறேன். யார் உங்களை ஜெபிக்க சொன்னா? அற்புதர் இயேசுவை தேடி பாருங்க, அற்புதம் கொட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்கிறேன் எனக்கு தெரியல, ஆனால் நான் சொல்கிறேன், அற்புதரை தேடி பாருங்க, அற்புதம் நிச்சயமாக பரலோகத்தின் வாசல் ஆண்டவர் திறக்க போறார். அல்ல, எப்போ ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தாரோ அப்போ இவ வானத்தின் பலகணிகள். Come on somebody, put your hands together. நல்ல இயேசு சாமியை கனப்படுத்தணும். ஆமென். ஏசப்பா தரங்க. அவரும் எட்டி பார்ப்பார். அட சாமி திறந்துட்டேனப்பா, இந்த பூமிக்குள்ள நான் திறந்து தானே வந்தேன். உங்களுக்கு எனக்கு ஒரு இடைவேளை இருந்துச்சு, பிதாக்கு எனக்கு ஒரு இடைவேளை இருந்துச்சு, உங்களுக்கு எனக்கு ஒன்று சொல்றாரு. எத்தனை பேருக்கு விளங்குது? இப்போ உங்களுடைய ஜெபம், தரங்க ஆண்டவரே, தரங்கன்னு சொன்னா அவர் எட்டி பார்த்துட்டு சிரிப்பாரு. இப்போ நீங்க சொல்லணும், தரங்க ஆண்டவர் இல்லை, எனக்கு இருக்கிற திறந்த வாசலுக்காக நன்றி. ஹல்லேலூயா. சரி, மறுபடியும் நான் சொல்றேன், நன்மையை பிடிச்சிங்கன்னா நன்மை நடக்குதோ இல்லையோ சோர்ந்துருவோம். ஆனா அற்புதம் செய்கிறவரை சார்ஸை பிடிச்சிட்டிங்கன்னா, சரி ஒரு மரத்தை வெட்டுறீங்க, மரத்தை வெட்டிட்டீங்க, ஆனால் வேற விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? திருப்பி அதே துளிர்க்க செய்யுமா இல்லையா? இப்போ நீங்கள் வேரோடு பிடிங்க ஏறினா என்ன செய்யணும்? வேருக்குள்ளே ஒர்க் பண்ணோம்ல, அப்போ வேறு எவ்வளோ பவரு. நம்ம மிரக்கலை பார்க்கக்கூடாது, சார்ஸை பார்க்கணும், ரூட்டை பார்க்கணும். அவரை கவி பிடிச்சிட்டோன்னா அற்புதம் ஏராளமா. ஏன் சொல்கிறேன்னா, என் ஆண்டவர் ஏராளமாய் செய்து கொண்டே இருக்கிறார். மறுபடியும் நான் வரேன், நம்மெல்லாம் சோர்ந்து போயிடுவோம். ஆனால் இயேசு இன்னைக்கு 2024 ஆண்டாச்சு, 2024 இயர்ஸ் ஆச்சு. இன்னைக்கு பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்து உங்களுக்காக எனக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவர் தான் நம்முடைய இரட்சகர் இயேசு. இவ்வளோதான் சத்தமா, இவ்வளோதான் கைத்தட்டா நல்லா தட்டணும், இல்லை தட்டாதீங்க. ஆமாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, என் டேடி மேலே ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க. ஏன் உரிமையாக சொல்கிறேன்னா, பக்கத்தில் உள்ளவங்களை சேலஞ்ச் வரணும். இங்கே ஏன் அப்பா எனக்காக ஜெபிக்கிறாரு. ஆமாம், என்ன சாமி சொல்லிட்டீங்களா? தம்பி உனக்காக இயேசுப்பா ஜெபிக்கிறாரு. ரைட் தம்பி, உனக்காக ஜெபிக்கிறாரு. இப்படிப்பட்ட யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்களா? ஜெபிக்கிறேன்னு ஒவ்வொரு நிமிடமும் உனக்காகவே ஜெபிக்கிறேன்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? உங்களுக்காக நான் நினைக்கும் பொழுதெல்லாம் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறத பார்த்துருக்கலாம். நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி மறந்து விட்டுருக்கலாம். ஆனால் ஒருத்தர் வாக்கு கொடுத்தாரு, நான் வந்தேன், என் வேலையை முடித்தேன், இன்றைக்கும் என் வேலையை செய்கிறேன். ஏன்னா ஐ லவ் யூ ஸோ மச். ஒருத்தர் உங்களை என்னைய ரொம்ப நேசிக்கிறாரு, அவர் தான் நம்முடைய இயேசு. சரி, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, ஜெபிச்சுட்டே இருக்கிறாரு, ரொம்ப உயரத்தில் பரலோகத்தில் இருக்கிறாருன்னு சொல்கிறோம். அவருடைய பிரசனம் இருக்குது. இயேசு எங்கே இருக்காருன்னு நம்ம இதயத்தில் சொல்கிறோம். ஆமாம், ரைட்டு தான். ஆனால் அதை உறுதிப்படுத்த அவர் சொன்னார், வாழும் பொழுது சொன்னார், இதான் காலைல ப்ரீச் பண்ண சொன்னார். அவர் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிறைய வார்த்தை சொன்னார். அவன் கூட இருக்க போகிறேன், என் சமாதானத்தை வைக்கிறேன், போய் சுவிசேஷம் சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்து எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இப்படியே நிறைய காரியத்தை சொன்னார். ஆனால் முக்கியமான ஒரு காரியம் 500 பேர்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்னா, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற வெயிட். எத்தனை பேர்கிட்ட சொன்னார்? 50 பேர்.
இல்லையா? 500 பேருக்கு சொன்னார். ஆனால் மேலே அறையில் எத்தனை பேர் காத்திருந்தாங்க? சரி, 380 பேர் எங்கே போனாங்க? அம்மா, 380 பேர் எங்கே போயிட்டாங்க? 500 பேர். நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க. இயேசுடைய ஊழியத்தில் ஒரு ஆள் 2 பேர்லாம் சந்திக்கிற அவருக்கு இல்லை, நிறைய பேர் அப்படி சந்திச்சிருக்கிறாரு. ஆனால் எப்போ பார்த்தாலும் க்ரௌட் இருந்துகிட்டே இருக்கும். அவருடைய ஊழியத்தில் எப்போவுமே இங்கிலீஷில் ஒரு வார்த்தை மல்டிடியூட்ஸ் சொன்னால் நிறையா எண்ணிக்கை இல்லை, நம்பர் பண்ண முடியாது. அவரை ட்ரங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, த ட்ரங்க் டீம் அப்படின்னு. அவரை இடிச்சு இயேசுக்கு எப்போவுமே மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. என்னடா சுற்றி நம்மளை நிற்கிறாங்களே, ஆமாவா இல்லையா? ஆனால் அவர் உயிர்த்தெழுதும் போது, நல்லா கவனிங்க, அவர் உயிர்த்தெழுதும் போது 500 பேருக்கு வழிபட்டார். 500 பேர் அவருடைய எடுத்துக்கொள்ளதை பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாரு, போய் காத்துருங்கன்னா 100 பேர் 20 பேர் தான் போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா 380 பேர் தே மிஸ் பரிசுத்த ஆவியானவருங்க. ரொம்ப சேட். ஏன் ரொம்ப சேட்னா, இன்றைக்கி சர்ச்சில் நிறைய பேர் தான் நல்லா துதிக்கலாம், நல்லா பாடலாம், கத்தி ஆராதிக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயத்தை நாம் கெடுத்து கொண்டு இருக்கலாம். வெளியே இருக்கிறீங்களா? அவருக்கு இடம் கொடுக்காமலே அவரை வெளியே தங்க வச்சுட்டு அவர் சொன்னார், நான் வந்தா பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, ஏன் வீடுன்னு சொல்றாரு. சர்ச்சில் வந்துட்டு அவர் வீடாக ட்ரீட் பண்ணிட்டு இங்கிருந்து போன பிறகு காடியில் ஏறிட்டணும். சண்டை கொடுக்கறது எங்க உள்ளுக்கு இருக்காரு? அப்ப இருக்கீங்களா? கால் பண்ணிப்ப கால் யாரு? நம்ம ஆளுங்க தான். யாருக்கோ நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் சொல்றேன், நீங்க தேவ ஆலயம். 380 பேர் போல வீட்டுக்கு போனவங்க அல்ல, 120 பேர் மேலாறையில் காத்திருக்கிறவர்கள் நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. 300 பேர் அட்ரஸ் இல்லாமல் ஆயிட்டாங்க. இட்ஸ் ஓகே. ஆண்டவருக்கு எண்ணிக்கை பிரச்சனை இல்லை. 120 பேராக இருந்தாலும் ஒரு நபராக இருந்தாலும் இந்த உலகத்தையே ரீச் பண்ணார். அதனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்துருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறோன்னா we celebrate, அவரை கொண்டாடுறோம். சரி, நான் சொன்ன பரிசுத்த ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறனால எங்கே இருக்கிறாரு? பிதாவின் வலது பரிசத்தில் இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, என் வேலையை நான் முடிச்சிட்டேன், நான் உங்களை நேசிக்கிறேன்னா என்னுடைய பிரச்சனை உங்களோட கூட இருக்கும்படி காத்துருங்க, உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை நான் அனுப்புகிறேன். இங்கிலீஷில் போட்டிருக்கு ஹெல்ப். அப்படி இது என்னன்னா, நல்லா கவனிங்க. யாரு? அபிவா? ஆமாம், பக்கத்துலேயே எப்படி இருக்கு. காலையில் கூட சீஷர்களோட இயேசு எப்படி இருந்தார்? 3.5 வருஷம். நம்ம பாஷையில் எங்கே போனாலும் சொன்னால் ஜீசஸ் லேப்பா பர்சாமா டோப்லாஸ் வராங்க. பத்தோல்கா இல்லையா? பத்தோல்கா பின்னாடிலாம் இல்லைன்றாங்க. ஆண்டி நீங்கள் மட்டும்தான் கத்துறீங்க, அவங்க ஒண்டி தான் சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. ஜீசஸ் லேப்பா பர்சாமா டோப்லாஸ் வராங்க. தீக புழு தீக தாஹோன் ஸ்தங்கா. 33 வருஷம் ஏசப்பா பிளாயில் சொன்னால் லேப்பா பண்ணார், நல்லா என்ஜாய் பண்ணார், அவங்களோட போனார், சந்தோஷமாக இருந்தார், குளித்தாங்க, பாடினாங்க, செலிப்ரேட் பண்ணாங்க, போனாங்க, வந்தாங்க, இயேசு வாங்கினாங்க, சந்தோஷமாக. இவங்களும் இயேசுவை வேடையில் விட்டுருப்பாங்க, இயேசுவும் வேடையில் விட்டுருப்பார். ஏன்னா இயேசுவும் ஒரு 100க்கு 100% ஹியூமன், 100% டிவைன். ஹி இஸ் காட், ரைட்? அவர் சாப்பிட்டாரு, அவரை தூங்கினார், எல்லாம் இருக்குது வசனம். சரி, இப்போ என்ன நடக்குதுன்னா, இயேசு என்ன செஞ்சாருன்னா, பக்கத்தில் 12 பேர் இப்படி தானே இருந்தார். 33 வருஷம் இப்படியே இருந்துட்ட பிறகு இப்போ எல்லாரையும் கைவிட்டுட்டு போகிறேன்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க இல்லை. அவர் சொல்கிறாரு, நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தேற்றவாளை நான் அனுப்புகிறேன். இயேசு சுவாமி எப்படி இருந்தார் நான் காட்டுவா. இயேசு சுவாமி போகும்பொழுது இப்படி தான் இருந்தார். பாப்பா இப்படி தான் இருந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு தெரியுமா? தேங்க்யூ. எபிக்கு ஒரு கை தட்டுறீங்களா? எபி ஒன்றும் முடியல, வா வா, ஒன்றும் முடியல. இன்னைக்கு நீ தான். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க
பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒர்க் பண்ணுறான்னு காலையில் காட்டினேன். ஆனால் காட்ட விரும்புகிறேன். மறுபடியும் என்னோட கூட எடுத்துக்கோங்க. யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், நமக்கு நேரம் இல்லை. 16வது வசனம் பாருங்க, நல்லா கவனிங்க. எடுக்க முடியல பிரச்சனை இல்லை, எழுதிக்கோங்க, வீட்டில் போய் அதை படிங்க. ஏசப்பா சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது இங்க பாருங்க, என்றென்றைக்கு உங்களோட கூட என்ன பாருங்க, என்ன பாருங்க, பைபிள் பார்க்காதீங்க, நான் சொல்றதை கவனிங்க. மறுபடியும் படிங்க எல்லாரும். என்ன பாருங்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என், இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஒரு மாசம் விட்டு ஒரு மாசம், ஒரு நாளை விட்டு ஒரு நாள் சொன்னார்களா, என்றென்றைக்கும் என்று சொன்னாரா? அப்படின்னா உங்களோட கூட இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், என்றென்றைக்கும் உள்ளவர். இப்ப சொல்ற, எஸ் படிங்க, என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை பிதா தந்தருளுவார். ஓகே, தந்தருளுவார். இப்போ பாருங்க, நான் வேண்டேன் உங்களோட கூட இருக்கும்படி சொல்றாரு. நான் வேண்டேன், அவர் கொடுப்பாரு. நான் வேண்டேன், நான் கொடுக்க ஆசைப்படுறேன், நான் பிதாவை வேண்டேன், அவர் கொடுப்பார். ஓகே, எஸ், கண்டினியூ பண்ணுங்க. அடுத்த வசனமா இங்க பாருங்க, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும், அவங்க உலகத்தார் பரிசுத்த ஆவியானவரை பத்தி தெரியாது, அது பெற்றுக்கொள்ள மாட்டாது. பரிசுத்த ஆவியை நல்லா கவனிங்க. ஏசப்பா சொல்றாரு, நான் ஜெபம் பண்றேன், பிதா கொடுப்பாரு, உங்களோடு கூட இருக்கும்படி. எப்படி இருக்கணும்னா, இப்ப படிங்க, உங்களோடு கூட பாசம் பண்ணி, மறுபடியும் நல்ல என்ன கவனிங்க, உங்களோட கூட இருக்கும்படி, உங்களுக்குள்ள இருக்கும்படி இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க கை தட்டுறாங்க, அந்த புரியாதவங்க எங்கே போயிட்டீங்க? ஐயா தேங்க்யூ. அம்மாவாது? ஆமாம். இப்போ இயேசு சாமி என்ன இருந்தார், எங்கே இருந்தார்? இவங்களோட ஃபிசிக்கலாக இருந்தார். ஆனால் சொன்னார், நான் போகிறேன், என்னுடைய பிரச்சனை உனக்கு இருக்குது. இப்போ லிட்டரலாக என்ன நடக்குதுன்னா, உன் கூட இருப்பார் அவர், உனக்குள்ளேயும் இருப்பார். என்னங்க பியூட்டி! வெளியே இருக்காருன்னு சொன்னா யாராவது தாக்க முடியுமா? வந்துடுவேன். சில ஆளுக்கு புரியல, நான் மறுபடியும் வரேன். சில ஆள் இந்தியாவில் சொல்லுவாங்க, நம்ம ஆள் இல்லை, டியூப்லெட்னு சொல்லுவாங்க. வந்தார் ஒரு பாஸ் டியூப்லெட்னு. ஏன் அப்படி சொன்னார்? ஆமாம், மலேசியாவில் இருக்கிறவங்க அப்படி தான். ஏன்னா லேட்டாக புரியுதா, லேட்டாக தான் லைட் ஆன் பண்ணுதான். அப்புறம் நாங்களும் யோசிச்சோம், ஆமாம், ஒரு விசேஷம் சொன்னிட்ட பிறகு அப்புறம் தான் எல்லோரும் கைத்தட்டுவோம். ஆனால் இந்தியா அப்படி இல்லை, சொன்னோன்னே கைத்தட்டுவாங்கன்னு சொன்னார். அப்போ எனக்கு தெரியல. ஆனால் நம்ம ஆளுங்க அப்படி இல்லை. ஆமால, இப்போ உங்களுக்குள்ள வெளியவர் உங்களுக்குள் நின்று உங்களுக்காக யுத்தம் செய்ய நின்றார் என்று சொன்னா, யாராவது கை நீட்ட முடியுமா? யாராவது பேச முடியுமா? யாராவது உங்களை எதிராக குத்தி எடுத்து கத்தி எடுத்து வந்தாலும், எதிராக பேச வந்தாலும், என் ஆண்டியவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய பேனரை லிஃப்ட் பண்ணுவாரு. என் ஆவியானவர் கொடி பிடிப்பார். நல்ல கைகளை தட்டி உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக கொடியை ஏற்றுவார். சரி, எல்லாரும் நம்ம ஆளுங்க, சைனீஸ்லாம் பரவாயில்ல, நம்ம ஆளுங்களாம் இல்லை பாஸ்டர் தாண்டி வந்துடும். யாரு நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, தாண்டி வந்துடும். அதனால தமிழர்களுக்காக எழுதி வச்சிருக்காரு இல்லையா? பாஸ்டரிங்களாம் எல்லாம் சைனீஸில் உட்காந்துருக்காங்க. பாஸ்டர் என்னை பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்கு. தமிழர்களும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த வசனம் தமிழருக்கு என்னை தாண்டி வந்துடுவாங்க, ஏசோ தாண்டி வந்துடுவாங்களா? அதுக்காக தான் எழுதி வச்சிருக்காரு, உனக்குள்ளேயும் இருப்பாராம். புரிஞ்சவங்க நல்லா கையை தட்டுங்களேன். ரொம்ப வேடிக்கையான விஷயம் இல்லை. வெளியே நின்று உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்னால் முடிஞ்சிச்சு. உள்ளுக்கு நின்று, ஏன்னா நம்மளுக்கு நமக்கு தான் எழுதி வச்சிருக்கிறாரு, நம்ம தான் பேசுவோம் அப்பப்போ. உங்களுக்கு தெரியாதா? என்னுடைய சூழ்நிலை கடலை போல, நீங்கள் நடந்த கடலை போல இல்லை, என் கடல் வேற.
மோசை செங்கல் பிடந்தாரு, என் கடல் பழக்க முடியாத கடல் எனக்கு முன்னுக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க. அதனால தான் எழுதி வச்சிருக்கா உனக்குள்ளேயும் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? மறுபடியும் அந்த வசனத்தை முழுமையாக படிங்க. 16-17 பாருங்க. ஏசப்பா சொல்றாரு பரிசுத்த ஆவியானவருக்கு வெயிட் பண்ணுங்க சொன்னார்ல, இப்போ சொல்றாரு பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் தான். நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு உள்ளுக்கும் உங்களோட கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்குரியவர். செல்ல நபருக்கு அவங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் குறியவர். அதனால தான் ஏசப்பா சொல்றாரு, சிலுவையில் மரித்த இயேசு சொல்றாரு, பிதா இந்த தேற்றவாளனை கொடுக்கும்படி நான் பிதாவை வேண்டுறேன், ஐயா தயவு செய்து கொடுத்துருங்க. நம்ம கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவருக்கு தெரியும் கல்லறைக்குள்ள மரித்து போய் கடந்தாரு, உயிர்த்தெழுதலை கொண்டு வந்த ஆவியானவர் கொடுத்துட்டா போதும், இந்த பூமியில வாழ்ந்துருவான் என்னோட செல்லம் அப்படின்னு சொல்லுவாரு. ஹல்லேலூயா, thank you, ஹல்லேலூயா. காலையில் ஒரு விஷயத்த சொன்ன, மறுபடியும் சொல்லிட்டு நான் இன்னைக்குள்ள செய்திக்குள்ள போறேன். நம்மளாம் நினைப்போம் பரிசுத்த ஆவியானவர் திடுத்துப்புன்னு வந்துட்டாரு. ஒருத்தர் கேட்டாரு, எங்க சேர்ச்சி கீழே ஒரு மாமா ஷாப் இருக்கு, ஆமா இது பார்த்து செய்யுங்களேன், என்ன மாட்டி கட்டி விட்டுறாதீங்க ஐயா, இப்படி தான் பேசி விட்டு போயிடும், மாட்டி விட்டுருவாங்க. அபி செய்ய மாட்டான். சரி, ஒரு முஸ்லீம் வந்துட்டு, பாஸ்டர் எனக்கு ஒரு கேள்வி, நான் இந்தியாவில் இருக்கும் பொழுது நான் கேத்தலிக் சர்ச்சில் இருந்து மதர்ஸ் கூட இருந்தேன், அவங்க கூட வாழ்ந்தேன், நிறைய இயேசு பற்றி எனக்கு தெரியும். எனக்கு ஒரு கேள்வி எனக்கு தெரியணும் பாஸ்டர். நிறைய யூடியூப்பில் எல்லா கேள்வியெல்லாம் பார்த்தேன், கேட்டேன், எனக்கு எதுவுமே திருப்தியாக இல்லை. நான் கேட்க விரும்புகிறேன், இயேசு கடவுள்னு சொல்கிறீங்களே, ஆனால் அவர் மரிச்சார்ல, அவருக்குள்ள உயிரை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டார். இருக்கிறீங்களா பாஸ்டர்? அப்படி கேட்டார் பாஸ்டர். நல்லா இருக்குல்ல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல கேள்வி. கிரேஸ் நம்ம சேர்ச்சி கீழே வேலை செய்கிறவங்களாம் கேட்டார். ஒருத்தர் கேட்டார், இயேசு கடவுள்னு சொல்கிறீங்களே, அவர் மரிச்சார், அவருக்கு உயிர் தந்தவர் யார்? நான் சொன்னேன், அவர் சதா காலமும் ஜீவிக்கிறவர், அவர் மரிச்சாலும் உயிரோடு வருவார், அவர் மரிக்காமலே அற்புதம் செய்வார், மரிக்காமலே உங்களை என்னை காப்பாற்ற முடியும். நான் சொன்னேன், He is God. ஒரே வார்த்தை சொன்னேன், He is God. காட்னு சொன்னால் நீங்களும் நானும் ஒரு பாக்ஸில் போட்டு வரைஞ்சி வச்சுருப்போமே, அந்த காட் இல்லை. He is extraordinary God. நீங்களும் நானும் கிரமிக்க முடியாத தேவாதி தேவன், ராஜாதி ராஜன். ஜஸ்மின், இந்த பாட்டு பிடிக்கிறீங்களா? இது ஒரு புது பாட்டு, வைஃப் பாசிக்கணுமா? கொஞ்சம் நேரம் வாங்க, வாங்க சீக்கிரம் வாங்க. சூப்பரான ஒரு பாட்டு, உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரில. எங்கள் சேர்ச்சில் போட்டு தேய் 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 தேய். எத்தனை பேருக்கு தெரியும்? சர்வ ஞானி. நம்ம ஆராதிக்கிற தேவனுடைய பேர் சர்வ ஞானி. அப்படின்னா அவருக்கு மரிக்கவும் தெரியும், அவர் உயிரோடு எழுவும் தெரியும். Because he is God. Image. என்ன கோட்? எஸ். வாசிங்க சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். நம்ம ஆராதிக்கிற தேவனுடைய பேர் சொல்லுவீங்களா? சர்வஞானி. சொல்லுங்க, சர்வஞானி. என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என்னோட சேர்ந்து, என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம்
கரம் என்னை விலகாதிருக்கும், மலைகளை பெயர்ப்பீரென்றார். என் தடைகள் உமக்கே எம்மாத்திரம், மரித்தோரை எழ செய்வீர். ஜோதிகள் உமக்கே எம்மா சேர்ந்து பாடும். கிரகிக்க முடியாத காரிய செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரிய செய்வீர், சர்வஞானியே. எல்லாரும் சேர்ந்து கிரகிக்க முடியாத காரிய செய்வீர், சர்வஞானியே. கிரகிக்க முடியாத காரிய செய்வீர், சர்வஞானியே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? மறந்திருக்கிறாரா? சொந்தக்காரர் மறந்திருக்கலாம், உற்றார் உறவினர் மறந்திருக்கலாம், ஆனா உங்களுக்காக ஜெபம் பண்றவர் இயேசு மறக்கல. ஓ என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும். Keep singing, keep singing. எல்லாரும் சேர்ந்து. Very simple song. என் தேவன், ஓ என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஓ கிரகிக்க எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது. வாயில திறந்து வாயில். எந்த நம்ம ஆராதிக்கிற இயேசுவால எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். என்ன இம்பாசிபிளா இருக்கு, என்ன முடியாம, என்ன சூழ்நிலை இருக்கு? என் ஆண்டவர் பார்வையில் எல்லாம் சின்னது. அவருக்குள்ள இருந்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. நம்மளையா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் பாஸ்டர் படிங்க. என்ன போட்டிருக்கு? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். சத்தமா ஒருத்தவங்க படிங்க. 10:38. நசரனாகிய இயேசுவை, நல்லா கவனிங்க, தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினா. தேவன் அவரோடு கூட இருந்தார். ஆஹா, நன்மை செய்கிறவராகவும், ஆஹா, பிசாசின் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராகவும் சுற்றி திரிந்தார். ஆண்டவருடைய லைஃப் சக்சஸ் ஏன் தெரியுமா?
அவர் பரிசுத்த ஆவியினால உற்பத்தியாக்கப்பட்டார். எந்த ஆணுடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து ரொம்ப பேர் நினைக்கிறாங்க திடீர்னு வந்துட்டார். பழைய ஏற்பாட்டில் இல்லையே. இல்லைங்க, அவர் இருக்கிறாரு. யோவான் 1:1 சொல்லுது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, சகலமும் அவருக்கு வாழே உண்டாக்கப்பட்டது, அந்த வார்த்தை இந்த பூமிக்குள்ள மாம்சமா வந்தது, உங்களுக்குள்ளே டுவெல் பண்ணதுன்னு போட்டிருக்கு. இங்க பாருங்க, உலகத்துல எப்படிப்பட்ட கிஃப்ட் கொடுக்கலாம், நீங்களும் நானும் கொடுத்துருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இயேசு கொடுத்தாருன்னு சொல்லும்போது நான் இப்படி சொல்கிறேன், நல்லா கவனிங்க. என்ன இயேசுன்னு சொன்னால் ரொம்ப பேர் இயேசுடைய நாமத்தை பாய்த்து 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 அப்படியே தோத்து போன மாதிரி உட்காந்துருக்குறாங்க. இல்லைங்க, இயேசு நாமத்தில் வல்லமை உண்டு. இயேசு நாமத்தில் பிசாசு நடுங்கும். எல்லா நாமத்துக்கு மேலான ஒரு நாமம் தேவன் தந்தரலினார். எல்லா முழங்காலுங்க முடுங்கும், எல்லா நாவுகள் அறிக்கையிடும். இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். ஏன் ஆண்டவர் இந்த பூமியில் பிறந்தார்ல? ஒரு மனிதனை ஏன் வரணும்னா, அவர் அதோடைய ஆரம்பம் எங்கன்னா, அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. ஹீ இஸ் காட். அவர் வார்த்தையின் தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பிதா என்ன செய்யறாருன்னா பாருங்க, யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்குறாரு இந்த உலகத்தை நேசிக்கிறனால. நீங்களும் நானும் ஒரு gift கொடுக்கணும்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பெஸ்ட்டை கொடுப்பீங்களா, இல்லை வீட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கொடுப்பீங்களா? மறுபடியும் கேட்குறேன், உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு கிஃப்ட்டை எடுத்து கொடுக்க ஒரு சூழ்நிலை வருது, உங்கள் வீட்டில் இருந்து ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட் எடுத்து கொடுப்பீங்களா, இல்லை ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கொடுப்பீங்களா? பெஸ்ட்டு கொடுப்பீங்க. வெரி குட். ஆனால் நான் சொல்கிறேன், நம்மளாம் என்ன செய்வோம், பெஸ்ட்டை பிடிச்சிட்டு இதை கொடுக்கணுமா, இந்த டைமண்டை நான் கொடுக்கணுமா, டைமண்ட் மாதிரி இருக்கிற இந்த சில்வர் டைமண்டை நான் கொடுக்குறேன், ஆமாவா இல்லையா? ஆனால் தேவன் இந்த உலகத்தில் சொந்த குமாரனை கொடுக்கும்போது எப்படி தெரியுமா கொடுத்தாரு? பரலோகத்தில் இருந்தது தி ஹையஸ்ட், த பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் அல்ல, த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட். அது யாருன்னா வார்த்தை. அந்த வார்த்தையே இந்த பூமிக்குள்ள உங்களுக்கு கொடுத்துட்டாருங்க. இவ்வளவுதான், கை தட்டுவீங்களா? ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொடுத்தாலே சிறப்புங்க. நான் சொல்றேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொடுக்கல, பரலோகத்தில் இருந்த ஒன்லி பெஸ்ட் வேர்ட், அந்த வேர்ட் தான் ஜீசஸ். அவரையே உங்களுக்கு கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல என்ன பிரச்சனை? யார் உங்களை எதிராக வரலாம்? அம்மா ஐயா புதுசா சர்ச்சுக்கு வந்திருக்கலாம், இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை ஒருத்தர் நேசிக்கிறாரு, அவர் தான் இயேசு. அவரை பற்றிட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். எல்லாரும் ஒரு நாள் வருவாங்க, கைப்பிடிச்சு விட்டுருவாங்க, திரும்பி பார்த்து அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லா நாளும் ஒருத்தர் உங்களுக்கு கூடவே வந்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர் தான் இயேசு. சிறிய காரியத்தை நாங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் அம்மா ஆமேன்றாங்க, 10 நிமிஷத்துல ஆமேன் பாஸ்டர், இப்ப ஃபயர் ஆகுது பாஸ்டர். அம்மா இல்ல 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 ஜஸ்ட் ஜோக். இல்ல கவன், ஏன் இப்படிலாம் நாங்கள் ஜோக் பண்ணுறதா இருக்குன்னா, அப்போ சில பேர் வீட்டில் போய் அப்போதான் டின்னர் குக் பண்ணிட்டு இருப்பாங்க இங்கே உட்காந்துட்டு. நான் உங்களே சொல்ல, நீங்களாம் நல்ல ஆட்கள். எங்கள் சேர்ச்சில் சொல்கிறேன், பாடி தாங்க இருக்கும். அம்மா அம்மா பாஸ்டர் எங்கம்மா போனீங்க? வீட்டில் பாஸ்டர் கேஸ் அடைக்கல. சரி, நான் முதல் சொல்லிட்டேன், பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லிட்டேன். ஏசப்பா கூட இருந்தால் ஃபிசிக்கல் காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துட்டாரு. அவருக்குள்ளே இருந்தவரே கொடுத்துட்டாருங்க. ஐயா இயேசுவே பரலோகத்தில் உள்ள பெஸ்ட்டுங்க, அவரே உங்களுக்கு தந்துட்டாருன்னா அவருக்குள்ளே இருந்த பெஸ்ட்டை ஒன்றும் பெஸ்ட்டாக கொடுத்துட்டாருங்க. ஈக்குவலாக இருக்கிற பெஸ்ட்டை கொடுத்துட்டாரு. தப்பா நான் வாழ்ந்த இவரால் தான், இவர் என் கூட இருந்து உதவி செஞ்சார், இவரே உனக்கு தரேன்னு தந்துட்டாரு. ஹல்லேலூயா. சரி, ஒரு சின்ன காரியத்தை நான் பேச விரும்புகிறேன், நல்லா கவனிங்க.
இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு, நல்லா கவனிங்க, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பாஸ்டர் ஏசப்பா எப்போ மரிச்சாரு கேட்டுறாதீங்க. இப்போ நான் அது பெரிய டீச்சிங் போயிட்டு வர்றதுக்குள்ள நீங்களும் போக முடியாது, நானும் போக முடியாது. அதனால பாஸ்டர் இருக்கிறாங்க, அந்த சாப்டரை எப்போ ஏசப்பா மரிச்சாருன்னு கேட்டிங்கன்னா வந்து பிறகு கேளுங்க. ஏசப்பா 33 வருஷம் வாழ்ந்தார், சிலுவைக்கு போனார், மரிச்சார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆவது நாள் மறுபடியும் உயிரோடு எழுந்தார். சரி, உயிர்த்தெழுந்த பிறகு அவரோடு கூட இருந்த எல்லா சீஷரும் ஓடிட்டாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரியா? இப்போ ஓடின பிறகு முதலாவது இயேசு யாருக்கிட்ட தரிசனமாகிறாரு? வெரி குட், மேரி மெகதலின் கிட்ட. யாருக்கிட்ட? மேரி மெகதலின் கிட்ட வெளிப்படுறாரு. இப்போ நான் கேட்குறேன், ஏசப்பா மேரி மெகதலின் கிட்ட வெளிப்படணுமா, இல்லைன்னா அவரோடு கூட இருந்த 11 சீஷர் 12 சீஷர் கிட்ட வெளிப்படணும்? நீங்க யாருக்கிட்ட வெளிப்படுவீங்க? உங்களை நேசிக்கிறவங்கள தானே வெளிப்படுவீங்க. ஆனால் ஏசப்பா என்ன செய்யறாருன்னா, விட்டுட்டு போனவங்களை இவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க. முதலாவது ஒரு பெண்கிட்ட வெளிப்படுறாரு. ஏன்னா பெண்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. Women are so blessed people. ஒரு தாய் இல்லாமல் ஒரு குழந்தை இந்த பூலோகத்தில் பிறக்க முடியாது. அப்படியாக தாயை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஐயாமார் அப்படின்னு, என்ன பாஸ்டர் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இல்லை, பெண்ணே இவ்வளோனா ஆணை என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஆண் இல்லைன்னா பெண் இல்லை. ஆண்டவர் ஆதாமை படிச்சுட்டு சொல்கிறார், ஏற்ற துணை அப்படின்னா பெண்ணை படைக்கிறாரு. அப்படின்னா ஆண் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், பெண்ணும் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஓகே, சரி. மேரி மெகதலினுக்கு வந்து இப்போ இயேசு வெளிப்படுறாரு. அவங்க ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. அவங்க வந்து அழுகுறாங்க, எல்லாருக்கிட்டே அழுகுறாங்க. சொல்கிறாங்க, ஒருத்தர் வெள்ளாங்கி போட்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா, தோட்டத்தின் ஐயா, தோட்டக்காரரே, இங்கே இயேசுடைய சரீரத்தை பாருங்க வச்சுருந்தாங்க, ஒருத்தர் திருடிட்டு போயிட்டாங்களே. எங்கே திருடிட்டு போயிட்டாங்களா? அவரை பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட சொல்லுங்களேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி, மேரி மெகதலின் இயேசுவோட சில்வர் வரைக்கும் வந்தாங்க, அடக்க ஆராதனையிலும் இருந்தாங்க, அந்த கல்லறை பக்கத்தில் நிற்கிறாங்க. முதலாவது இயேசு கிறிஸ்து வெளிப்படுறாரு. ஆனால் ஏன் அவங்களால ரெக்கக்னைஸ் பண்ண முடியல? இருக்கிறீங்களா? நான் கேட்குற கேள்வி, பாஸ்டர் தமிழ், ரெக்கக்னைஸ் அறிந்து கொள்வது. சரி, ஏன் இயேசு அறிந்து கொள்ள முடியல? அவங்க மேரி மெகதலின் ஏன் இயேசுவை பார்த்தோன்னே முதலாவது சொல்கிறாங்க, தோட்டக்காரரே, என்னுடைய தேவனாகிய கர்த்தரை அடங்கம் பண்ணோம், அவரை காணுமே அப்படின்னு சொல்லி தோட்டக்காரன் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இயேசு சொல்கிறாரு, மேரின்னு சொன்னோரு ரபோனின்றாங்க. ஓகே, கண்ணு திறக்கப்பட்டுருச்சு. ஓகே, இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, why she could not recognize Jesus? ஏன் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல? ரெண்டாவது இயேசு கிளியோபாஸ் அவருடைய கம்பேனியன். கிளியோபாஸ் லூக்கா புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம், 2 பேர் எம்மா ஊருக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. கிளியோபாஸ் ஒருத்தர் பேர் சொல்லுது, இன்னொருத்தவங்க அவருடைய கூட்டாளியாக இருக்கலாம், இல்லை அவருடைய மனைவியாக இருக்கலாம், எப்படியா இருக்கலாம், பிரச்சனை இல்லை, கம்பேனியன்னு வச்சுக்கோமே. இப்போ இயேசு அவங்களோட கூட போயிட்டு இருக்கும் பொழுது அவங்களும் இயேசு கூட பேசிகிட்டு இருக்கிறாரு. என்ன சம்பவம் நடக்குது? இயேசு தெரிஞ்சும் தெரியாமலே கேட்குறாரு. இவங்களும் பேசுகிறாங்க, இயேசுவை பற்றி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் சிலுவையில் அடித்தாங்க, அவரை காணுமா? இப்போ என்னோட கேள்வி, கிளியோபாஸ் அவர் சீஷனாக இழுக்காமலையும், ஆனால் இயேசு அறிஞ்ச ஒரு மனுஷன், இயேசுவை நிச்சயமாக பார்த்துருப்பாரு, ஏன் அவராலே ரெக்கக்னைஸ் பண்ண முடியல? மூன்றாவது 11 சீஷன் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் இயேசப்பா ரெக்கக்னைஸ் பண்ணாங்களா? உங்களை தான் கேட்குறேன், சீஷர்கள் ரெக்கக்னைஸ் பண்ணாங்களா? 4வது தோமா ரெக்கக்னைஸ் பண்ணாரா? ரோமா சொல்கிறாரு, நான் கையை விட்டு பார்த்தா தான் சொல்லுவேன் இவர் உண்மையிலே இயேசுன்னு சொல்கிறாரு. தோமா ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. கடைசி இயேசு கூடயே இருந்த ஒரு நபர் முத ஊழியத்துக்கு அழைத்தார். யார்? பேதுருக்கு என்ன ரெக்கக்னைஸ் ஜீசஸ். ஏங்க இவங்களெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல? என்னோட கேள்வி, ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி வரலையா? வந்துச்சு பாஸ்டர். அது இல்லைங்க, அவங்க ரெக்கக்னைஸ் பண்ண முடியாத காரணம் ஏன் நீங்கள் நினைக்கலாம், அவர் கொஞ்சம் குண்டாயிட்டார். ஜீசஸ் கொஞ்சம் குண்டா சைஸ் போட்டிருக்காரு. ஜீசஸ் கொஞ்சம் கட்டையாயிட்டார் போலுக்கு. ஜீசஸ் பியர்ட்லாம் வெட்டி கொஞ்சம் ஷேப் பண்ணி க்ளீன் ஷேப்பாக கட்ட முடியல வந்திருக்கிறாருன்னு நினச்சிக்கிறீங்களா? ஏன் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல? இல்லை வேற இயேசுவா? இல்லை என்ன ஆச்சு? யாராவது ஒருத்தர் 2 பேர் சொல்கிறீங்களா? என்ன ஆச்சு? நீங்கள் இருங்க. ஆமாம் சொல்லுங்கள். காராக்கில் இருக்கிறவங்க, மெந்தக்காப்பில் இருக்கிறவங்க சொல்லுங்கள்.
ஒரு ஆன்சர் சொல்லுங்க. அம்மா 10 நிமிஷத்தில் முடிச்சுடுவேன் சொன்னாங்க. ஆமேன்னு சொன்னீங்க. சொல்லுங்க. தெரியல பாஸ்டர், என்னை மாட்டி விடாதீங்க. ஏன் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல? ஏன் அவரை கண்டுக்க முடியல? அவருடைய தோட்டத்தில் ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லைன்னு சொல்றீங்க. மறுரூபமாக்கப்பட்டார், ஓகே. டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஓகே. மறுரூபமாக்கப்பட்டார், ஓகே ஓகே. பட் அக்யூரேட்டான காரியம் இது இல்லை. மறுரூபமாக்கப்பட்டார், எஸ், மறுரூபமாக்கப்பட்டார். ஆனால் அதே சாயலில் தான் இருக்கிறாரு, அதே மாம்சத்தில் தான் இருக்கிறார். சொல்கிறார், மீனை எடுத்துட்டு வாங்க, பொறிச்சு கொடுக்குறாரு அவங்களுக்கு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஒன்றும் சரீரத்தில் தான் இருக்கிறாரு, ஃப்ளாஷில் தான் இருக்கார். இஸ் எ மேனாக தான் இருக்கிறாரு. இஸ் 100% காட், 100% மேன். என்னோட கேள்வி, ஏன் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல அப்படின்னா, ஒரு வசனத்தை நான் காட்ட விரும்புகிறேன். பார்க்குறீங்களா? மார்க் 16ஆம் அதிகாரம் 9-11 வசனம் படிக்கிறேங்க. சீக்கிரம். மார்க் 16ஆம் அதிகாரம் என்னோட கூட சீக்கிரமாக எடுத்துக்கோங்க. ஏசப்பா. மார்க் 16ஆம் அதிகாரம் வசனம் 9 - 11 வசனம் வரைக்கும் படிக்கிறீங்களா? வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவர் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். ஓகே, நல்லா கவனிங்க. இந்த மேரி மகதலேன் முதலாவது ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, இப்போ ரெக்கக்னைஸ் பண்ணிட்டா. இப்போ இயேசு வெளிப்பட்டார். போய் இவ சொல்றா, நம்முடைய உயிர்த்தெழுந்த தேவன் வந்துட்டார், இயேசு வந்துட்டார்னு சொன்னோன்னே அவங்க என்ன செய்யறாங்க? 11வது வசனம் மறுபடியும் படிக்கிறீங்க. அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. ஐயா, யார்கிட்ட போய் இவங்க சொன்னாங்க தெரியுமா? இயேசுவோடு கூட இருக்கிற சீஷர்கள் கிட்ட போய் சொல்றாங்க, நான் உண்மையிலே கண்ணால பார்த்தேன், இயேசு உயிரோட வந்துட்டாருங்க. ஆனால் யாரும் நம்பலை. அடப்போப்பா, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், அவர் தான் மரிச்சிட்டாரு, அவரை தான் அடக்கம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு. சரி, அடுத்ததாக ஆண்டவர் பாருங்க யாருக்கு வெளிப்படுறாரு. அடுத்த ஒரு வசனம் 12 படிக்கிறீங்களா? 12-13. அதுக்கு பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து, நான் சொன்னல கிளையோபாஸ் அவருடைய கம்பெனியன் சொன்னல, அவங்க தான் இவங்க. அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். பாருங்க, இவங்களும் பார்த்து போய் அறிவிக்கிறாங்க இயேசுவை பத்தி, உயிர்த்தெழுந்துட்டார் சொல்லி. என்ன ஆகுது பாருங்க, அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. ஐயா, நம்ம நினைக்கிறோம் இயேசு கூட இருந்த சீஷர்கள் ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள்னு. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? இயேசு செலக்ட் பண்ண வச்சிருந்த சீஷர்கள்லாம் ரொம்ப வீக்கான ஆளுங்க. ஏன் தெரியுமா? 33 வருஷம் வாழ்ந்து உயிரோட நான் திருப்பி வரப்போறேன்னு சொல்லியும் ஆள் அனுப்புறாரு. மேரி மகதலேன் அனுப்புறாரு. சரி, மேரி மகதலேனியும் நம்பலையா? கிளையோபாஸ் சீஷர் இல்லாதவன ஒருத்தனை அவன்கிட்ட வெளிப்பட்டு அவனே அனுப்புறாரு. நம்பவே இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இயேசு அப்படிப்பட்டவங்கள தான் ரொம்ப நேசிப்பார். சில பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ரொம்ப வீக்காக இருக்கிறீங்களா? இல்லை பாஸ்டர், அவங்களாம் பெட்டர். இல்லைங்க, இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. சீசர்களாக பெரிய படித்த மேடைகள் அல்ல, ஒன்றும் தெரியாத அறிவில்லாதவர்களை தான் இயேசு கூட சேர்த்துக்கிட்டாரு. ஓடினாலும் போய் மறுபடியும் சொல்லுப்பா நான் வந்துட்டேன், ஓடினாலும் மறுபடியும் உங்களுக்கு தெரியுமா சொல்கிறாரு. வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் என்ன நடக்குது தெரியுமா? ஒரு வசனம் என்ன நடக்குது பாருங்க. இந்த 2 சம்பவத்துக்கு பிறகு யோவான் 20ஆம் அதிகாரம், சீக்கிரம் திருப்புங்க. யோவான் 20ஆம் அதிகாரம், சீக்கிரமாக திருப்புங்க. யோவான் 20ஆம் அதிகாரம். சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க பாஸ். தேங்க்யூ. யோவான் 20ஆம் அதிகாரம் சீக்கிரம். தேங்க்யூ ஜீசஸ். 9-10. அவர்கள் அறியாயிருந்தார்கள். நல்லா கவனிங்க, சீஷர்கள் ஐயோ எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு சில பேர் வீட்டுக்கு போகிறாங்க, சில பேர் மீன் பிடிக்க போகிறாங்க. ஆனால் ஏசப்பா உயிர் தெழுந்துட்டாருங்க, மறுரூபமாக்கப்பட்டார். ஓகே, எல்லாம் இருக்கட்டும். ஆனால் வாட்
இஸ் த ப்ராப்ளம்? ஏன் அவங்களுடைய மனக்கண்கள் அடைக்கப்பட்டிருக்கு? இதை தான் இந்த மாலை வேளையில் நான் சொல்ல விரும்புகிற இந்த வசனத்தை பார்க்க போகிறோம். இப்போது லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனம் 30 32. மறுபடியும் லூக்கா புஸ்தகத்துக்கு போங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 32. அவர்களோடே இது வந்து கிளியோபாஸோடைய மறுபடியும் அந்த சம்பவம் பண்ணுது. அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். ஓகே. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அவருடைய கண்களை திறந்தார். இங்கிலீஷ்ல நீங்க பார்த்தீங்கன்னா he opened the scriptures to us னு போட்டிருக்கு. அவர் வார்த்தையை கண்களை எதுக்கு திறந்தாருன்னா வார்த்தையை பார்க்கும்படி கண்ணை திறந்து விட்டுட்டாரு. சரி, நான் இன்னும் கிளியராக கொண்டு வர விரும்புகிறேன். இப்பொழுது 45வது வசனம் 46வது வசனத்தை படிக்கிறீங்களா? அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுந்திருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. எஸ். அன்றியும் மன திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, ஏசப்பா உயிர்த்தெழுந்த பிறகு என்ன நடக்குதுன்னா அவங்களுடைய மனக்கண்கள் அடைக்கப்பட்டிருக்கு. ஏன் அடைக்கப்பட்டிருக்கு? இங்கே நல்லா இப்போதான் நீங்கள் கவனிக்கணும். முக்கியமான ஒரு பகுதி முடிக்க போகிறோம். நான் என்னோடய பைபிளை மூடிட்டேன். பயப்படாதீங்க, நம்ம மூடிட்டேன். ஆமாம், வச்சுட்டேன். இப்போ நீங்கள் எல்லாம் என்ன கவனிங்க. வார்த்தையை திறந்து விட்டார் கண்ணை பார்க்க அப்படின்னு இல்லை. ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ ஏசப்பா வராரு. அவர் சொன்னார், நல்லா கவனிங்க, சொன்னார், நான் மரிப்பேன் மறுபடியும் நான் 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தையை சீஷர்கள் நம்பவில்லை. இருக்கிறீங்களா? அவங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஏன் அவங்க இயேசு மறுரூபமாக்கப்பட்ட இயேசு உயிர்த்தெழுதலின் தேவனை காண முடியாத ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? மார்க் 16ஆம் அதிகாரம் இப்போ 12 13 படிக்கிறீங்களா? ஒரே ஒரு வசனம். தேங்க்யூ. மார்க் 16ஆம் அதிகாரம் 12 13. அந்த பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு ஓகே, சாரி அந்த வசனம் இல்ல, 9 11. 16 9 11. வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து ஓகே சிஸ்டர், சாரி நான் மிஸ் பண்ணிட்டேன். 14வது வசனம் நீ மன்னிங்க. 16 14 16 14. அதன் பின்பு நல்லா கவனிங்க. அதுக்கு பின்பு 11 வரும் போஜன பந்தி இருக்கையில். ஓகே, நல்லா இப்போ பாருங்க. மேல வந்து என்ன படிச்சோம்னா மேரி மகதலேனா அனுப்புறார், விசுவாசிக்கல. கிளியோபாஸ் அனுப்புறாரு, விசுவாசிக்கல. இப்போ இயேசுவே 12 பேருக்கு வெளிப்படுறாரு. படிங்க சிஸ்டர். அவர் தரிசனமாகி உயிர் தெளிந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பா போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். சரி, அவங்களுடைய கண் அடைக்கப்பட்டது ஒரே ஒரு காரணம் என்னன்னா, சொன்ன வார்த்தையை விசுவாசிக்காதனால. பிகாஸ் ஆஃப் அன்பிலீஃப், இங்கிலீஷில் போட்டிருக்கு, பிகாஸ் ஆஃப் அன்பிலீஃப் தி ஐஸ் வாஸ் க்ளோஸ்ட். இருக்கிறீங்களா? நான் என்ன செஞ்சேன்னா இந்த பிரசங்கத்தை நான் இன்னும் டீப்பாக என்ன செஞ்சேன்னா இந்த ரெசரக்ஷனில் ப்ரீச் பண்ணேன். அதுக்கு முன்னுக்கு இந்த வசனத்துலேருந்து நிறைய வாட்டி ப்ரீச் பண்ணியிருக்கிறேன். நான் என்ன தெரியுமா சொன்னேன்? பிசாசு அவர்களுடைய மனக்கண்களை அடைத்து விட்டான்னு நான் ப்ரீச் பண்ணேன். இருக்கிறீங்களா? யாரு இருக்கிறீங்களா? பின்னாடிங்களா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாரு? பிசாசு சீஷர்களுடைய மனக்கண்கள் அடைச்சிட்டான். உயிர்த்தெழுதலின் தேவன் பார்க்க முடியலன்னு சொல்லி நான் ப்ரீச் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த உயிர்த்தெழுதலில் இல்லை, ஆண்டவர் யாரை கண்ணார் திறந்தாரோ இல்லையோ என் கண்ணை திறந்து விட்டார். ஏன்னா சொன்னார், அவங்களுடைய கண்ணை அடைக்கப்பட்ட காரணம்
நான் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கலை. நான் 3வது நாள் உயிரோடு எழுவேன், நான் வருவேன்னு சொன்னதை விசுவாசிக்கலை. அதனால ஸ்கிரிப்சரை பார்க்க முடியாதனால, ஏன் ஸ்கிரிப்சரை சொன்ன வார்த்தையை பார்க்காதனால உயிர்த்தெழுதலின் தேவனை பார்க்க முடியல. ஓகே, இப்போ பிசாசு என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் என்கிட்ட சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, ஐயா தம்பி செல்லுமே, பிசாசெல்லாம் மன கண்கள் அடைக்கல. ஏன்னா நான் எப்போ சிலுவையில் மறிச்சனோ பிசாசுடைய தலையை நான் மறுபடியும் சொல்கிறேன். இவ்வளோ நாள் நான் சொன்ன பிசாசு ஜனங்களுடைய மனக்கண்கள் அடைச்சி வச்சிருக்கிறேன், நான் ப்ரீச் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த ரெசரக்ஷனில் ஆண்டவர் கண்ணை திறந்தார். இட்ஸ் நத்திங் டு டூ வித் சேட்டன். சேத்தனுக்கு ஒன்றும் வேலை இல்லை, அவன் ஒன்றுமே இல்லை, இஸ் பவர்லெஸ். என் ஆண்டவர் சிலுவையில் மறிக்கும் பொழுது பிசாசுடைய தலையை நசுக்கிட்டாரு. இப்போ நசுக்கினால இப்போ பிசாசு கண் அடைக்கல, அவனுக்கே கண்ணு இல்லை, அவன் எங்கே போய் அடைக்க போகிறான்? இருக்கிறீங்களா? அவனுக்கே கண்ணு தெரியல, வந்து ஒட்டி அப்படியே மோதிட்டு போகிறான். சில பேர் நினைக்கிறான், பாஸ்டர் எனக்கிட்ட வரான், உங்ககிட்ட ஏன் வரானா, நீங்கள் லைட்டு கொடுக்குறீங்க, டார்ச் கொடுக்குறீங்க. அவன் மொத்தி அவனுக்கு மண்டை இல்லை, அப்படியே இடிச்சுக்கிட்டு வருவான். அதான் லைட்டை பார்த்துட்டு இந்த இங்கிட்டு வரான். என் ஆண்டவர் அவனுடைய தலையை நசுக்கினார், கண்ணை கூட நசுக்கி விட்டுட்டாரு. அல்லேலூயா. இப்போ பிசாச தலையை நசுக்கி தராருன்னா, அவங்க விசுவாசிக்காத காரணம், உயிர்த்தெழுந்த தேவனை பார்க்க முடியாத காரணம் பிகாஸ் ஆஃப் அன்பிலீவ். விசுவாசிக்காதனால. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறவங்களா ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள். இங்கே தான் ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன், நல்லா பாருங்க. விசுவாசிக்கல ஆள் அனுப்புறாரு, மேரி மகதலேனா கிளியோபாஸ் அனுப்புறாரு, சொந்தமாகவே வந்து வராரு, கண்ணை திறக்கிறாரு. அப்பையும் எங்கேயோ போயிட்டாங்க, தேடி வந்து தேடி அவங்க கிட்ட வெளிப்பட்டு அவங்கள சேர்த்து கொண்டாரா இல்லையா? அவங்களுக்கே அந்த ப்ரிவிலேஜ்னா, நீங்களாம் விசுவாசிக்கிறவர்களை உங்களை எவ்வளோ ப்ரிவிலேஜ் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவங்களையே தேடி வந்தார்னா, இயேசுதான் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் சொல்லி நம்பி இருக்கிறவர்களை உங்களை பார்த்து சொல்கிறேன், நிச்சயமாக என் ஆண்டவர் செய்வார் அற்புதம். நாம் யாரும் அப்படி எழுந்து நின்று நின்னுங்க, என்ன பாருங்க. உயிர்த்தெழுதலின் தேவனை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் ஈஸியாக நடக்கும். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு அற்புதம் கஷ்டமாக இருக்குது. ஏன் தெரியுமா? உயிர்த்தெழுதல் தேவனை பார்க்க முடியல. அவர் உயிரோடு எழுந்துட்டாருன்னு நீங்கள் விசுவாசிட்டீங்கன்னா அற்புதம் உங்களுக்கு ஈஸி அண்ட் அவைலபிள். நினைக்கிற முன்னுக்கு தான் என்னோட கூட இருக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உயிர்த்தெழுதலின் தேவனை பார்த்து விசுவாசிக்க, அவரை பார்க்க தெரிஞ்சிச்சுன்னா miracle become very easy for you. அப்போ உயிர்த்தெழுதலை பார்க்கணுன்னா என்ன வேணும்னா, உங்களுக்கும் எனக்கும் வார்த்தை வேணுங்க. இந்த வார்த்தை வல்லமை உள்ளதுங்க. இந்த வார்த்தைக்காக தான் இந்த பூமிக்கே வந்தாரு, தன்னையே பிச்சு உங்களுக்கு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு வார்த்தையை தூக்கி சுமந்து கொண்டு வரீங்க. அம்மா ஐயா நிறைய பேர் இருக்கிறீங்க, இந்த சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, சில பேர் வாலிபர்லாம் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், பிள்ளை பிறந்தோன்னே பெஸ்ட் கிஃப்ட் அது இது வாங்கி கொடுக்காதீங்க. சட்டை சொல்லுவார் அதெல்லாம் வாங்குற முன்னுக்கு பைபிளை வாங்கி கொடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, என் மக முன்னாடி இருக்க, அதை பாருங்க, இங்கே போயிடுச்சு, அழுந்துட்டு போனால அவதான் மக. அவள் பறக்கும் பொழுது நான் சொன்னேன், சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க வாங்கிட்டீங்களா சட்டை? நான் சொன்னேன் தேங்க்யூ ஃபார் த அட்வைஸ். நான் சொன்னேன், சட்டை துணி வாங்குற மண்ணுக்கு எனக்கு என் ஆண்டவர் கொடுத்த பெஸ்ட் கிஃப்டை நாம் அதை கொடுக்கணும். அதுக்காகவே கடையில் போய் பைபிளை வாங்கிட்டு வீட்டில் வச்சு, அவள் பறக்கிறதுக்கு முன்னாவே நான் பைபிளை வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்ட ப்ரே பண்ணி, எங்கள் பாஸ்டர் அவங்க தான், அவங்ககிட்ட கொடுத்து ப்ரே பண்ணி, பெஸ்ட்டு கிஃப்ட்டு கிஃப்ட்டு சட்டை சிலுவார், அவங்க போடுற ஃபஸ்ட்டு உடுப்பை காட்டிலும் பைபிளை வாங்கி வீட்டில் வச்சுட்டேன். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, பேபி புதிய சட்டை போடுற மணிக்கு பைபிள் வீட்டுக்கு வந்துருச்சு. அவங்க புதிய சட்டையை போட்டு பேர் வட்டி வீட்டுக்கு வந்தோடனே
நான் சொன்னேன், டேடி ஹேஸ் த பெஸ்ட் கிஃப்ட் ஃபார் யூ. நான் ஒரு பைபிளை கொடுத்தேன். எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? நான் சொல்கிறேன், இந்த நீங்கள் எவ்வளோ நகை போடுறீங்களோ, எவ்வளோ தான் போட்டாலும் அதை காட்டிலும் இந்த பைபிளை வாங்கி கொடுங்க. பிசாசு தோத்து போயிடுவாங்க. என் ஆண்டவர் கொடியேற்ற ஆரம்பிச்சிடுவார். இதுதாங்க வார்த்தை. உயிர்த்தெழுதலின் தேவனை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இதுதான், வேர்டு. கண்களை மூடி பரலோகத்துக்கு நேராக. இந்த மாலை வேளையில் எத்தனை பேர் உங்களுக்கு ஜெபம் வேணும்? கிரேஸ் டீம் எல்லாரும் முன்னுக்கு வந்துருங்க. வாங்க, ஜெபம் வேண்டுறவங்க முன்னுக்கு ஓடி வாங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நேரம் இல்லை நமக்கு. சீக்கிரமாக எனக்கு ஒரு ஜெபம் வேணும் பாஸ்டர். என் ஆண்டவர் என்னை தொடரணும். இந்த மாலை வேளையில் ஆண்டவர் பெரிய காரியம் செய்யணும். என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், பாரங்கள், பிரச்சனை இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்கிறவங்க சீக்கிரமாக ஓடி இந்த முன்னுக்கு வாங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க எங்கள் டீமோட ரெடியாக நிற்கிறோம். யாரையும் பார்க்க வேணாம், கண்களை மூடி. மறுபடியும் அந்த பாட்டு படிப்போமா? கிருமிக்க முடியும்.